வாக்குண்டா நல்ல மனமுண்டாய் வாழ்மனராமேனி நொடுங்காது ஊக்கண்டு அமோ அப்படி வாக்குண்டா நல்ல மனமுண்டா வாழ்மனராமேனி நொடுங்காது ஊக்கொண்டு துப்பா திருமேனி தும்பிக்கை வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் வித்திருப்பாள் அம்மை என்ன அரசரோடென்ன சரியாசனத்தில் வைத்ததாயே நாகிலையும் நெஞ்சிலையும் ஒன்புதிப்பாய் மலையிலே மலஞ்சரிவிலே பாவநாசம் படித்துறையும் கண்டபோது திரியமுடன் தான் இறங்கி பெரியார் தீர்த்தமாடி வருவாள் வடக்கா சொல்லி வாக்கும் பெற்றும் வரங்கள் பெற்றும் ஐயா ஐயா நாட்டிலையும் நல்ல நாடு மேகம் சுன்று மழை பொழியும் மேல பவுர் நகரில் வாழும் எங்களை வில்தனில படிக்க வச்ச அண்ணவிரச்சுட புலவர்வாகும் சென்னல் புன்னல் விளையும் நாடு சடையப்புறம் நகரில் தான் எங்களை வில்லுகளில் படிக்க வச்ச அண்ணாவி சமூக வல்புறவர்வாகும் நான் ஊரில் மறந்துட்டாலும் நெஞ்சூரினால் மறப்பதில்லை நாகிலையும் நெஞ்சிலையும் வந்துதிக்க வேணும் ஐயா தானாகிய பொன்னு வெள்ளி கைலாசத்தில் அங்கை யாரெல்லாம் கொலுகி இருந்தார் 33 தேவர்கள் 408,000 ரிஷிமார்களும் அண்டமா முனிவர்களும் பச்சமாரும் லட்சுமியும் அவர்கள் பகுதியுடன் கொலுகியிருந்தார் அவர்கள் கொலுகிருக்கும் நாளையிலே பூலோகம் தன்னலிலே ஐயா இஞ்சி விஞ்சு விளையும் நாடு இருகாட்சி மலரும் நாடு அந்த தாரிகாபுரம் அதில மன்னன் தற்க ராதம் மன்னன் அவர் மனைவியான தார்காவல்லி 56 தேசத்துக்கும் மன்னராக ஆண்டு வரும் நாளையிலே அவருக்கு 60 வயதாச்சு ஆரங்கிலியா தார்காவல்லி எங்கடவா ராசம் மன்னா பொண்ணு இருக்கு பொருள் இருக்கு நாடு இருக்கு நகரம் இருக்கு சொத்தாள பிள்ளை இல்லை எங்கடவா ராசம் மன்னா நான் செப்பு குடமெடுத்து தண்ணிக்கு போனாரா எந்த ரத்தி பெண்களெல்லாம் என்ன மலடி என்று அது மட்டுமா மன்னா பேசுதா நான் கறிக்கரைக்கும் தான் கையில் நமக்கு கையே எந்த பிள்ளை இல்லை வட்டிலில் போட்டதாலும் எந்துரையே ராதம் வந்தா கையே எந்த பிள்ளை இல்லை மழை வேஞ்ச முத்தத்தில் நமக்கு மண்ணலையே பிள்ளை இல்லை நம் மலடி என்று வையுலத்தார் பேசார்களே அந்த கதையாக சொல்லி அந்த கதையை எடுக்கணும் எப்படி இருக்கு தெரியுமா சரி வீடியோ ஓடிட்டு பையன் இந்துரையே ராதம் வந்தா நமக்கு ஆத்தாங்கரையோரம் அங்கங்கரைக்க போராட்டம் குளத்தா கரையோரம் என் மன்னா நமக்கு குடமெடுக்க போராட்டம் நம்ம சனத்தாருக்கும் கொண்டாட்டம் என் மன்னா அப்போ நானா மலடு ஐயா இல்லை நீங்களா மலடா என்றால் அப்போ சொல்லுதான் தற்கராத பெண்ணுந்தா மலடு என்று இந்த உலகத்தில் சொல்வாரம்மா என் மன்னா நான் தான் மலடான என் குப்பையில் மேயங்கோழி வளர்த்த காரங்கோழியும் மலடாச்சு வளர்த்த காராம்பதும் மலடாச்சு வேலியில் மேஞ்சி வரும் வெள்ளாடு மலடாச்சு எம்மன்னா ஆட்டுக்கு கால் தடைத்தால் வேலியில் காலாரும் மாட்டுக்கு கால் தடைச்சா மந்தையில் காலாரும் குருதைக்கு கால் தடைச்சா குப்பையில் காலாரும் நம் பாவிக்கு கால் தடைச்சா பாங்கனரோ காலாரும் தகவலி கேக்கா இந்த அம்மன் கேக்கா மன்னர் இடத்துல இன்னும் எனக்கு சொத்து நான் எனக்கு என்ன இருக்குது சொத்து நாடு நகரமெல்லாம் இருந்து என்னையும் பண்ணா ஒவ்வொருத்தர்களும் பேசுகிறார்களே நம்ம மலடுப்பட்டம் கேட்டேன்னு சொல்லும்போது இப்போ சொன்னால் தற்கராஜன் ஏடி நம்மளை படைத்த கடவுள் இருக்கான் அந்த பகவானிடத்திலே வர வாங்கி குழந்தை வாங்குவோம் அம்மா ஏன் வருத்தப்படுதாய் அப்படின்னு சொல்லி இருவேர்களும் எங்கே வரார் தாரு அந்த பெட்டெல்லாம் போட்டு படிக்கணும் தாரு வனமாதியில் அந்த ஊர்
கோட்டையில் இருக்குது ஐயா தெப்பக்குளம், தெப்பக்கூளம் அருகில் தான் யாகத்தை கொண்டு வந்துட்டான். அந்த யாகத்தை வளர்க்கணும். அப்படி அந்த யாகத்தை வளர்த்து ஊசியை நாட்டி அவர் தவம் இருக்கணும். அப்படி தவம் இருக்கும்போது அவர் தவம் எங்கே போகுது? கைலாசத்துக்கு போகுது. கைலாசம் போனோடனே பகவான் பார்க்காரு. உடனே பெறப்படுதார். பார்வதிந்து மறிக்கா, சுவாமி 7 உலகத்தெல்லாம் படைத்த கடவுளே, நான் பார்வதியால் இங்கே இருக்க உங்களுக்கு பத்தினி எங்கே இருக்கா? நான் பார்வதி இங்கே இருக்கும்போது நீங்கள் போகலாமா? பார்வதி தார்காவனத்தில் தர்க்கராஜன் தவம் இருக்கார். அம்மா நான் வரம் கொடுக்க போன்படி உங்கள் அண்ணன் கண்ணனை போல் என்னை நினைச்சையா? ஈசா நான் உங்கள் கூடயே வருவோம்டான். பார்வதி பூலோகத்தில் கண்ணை கெடுத்துருவேன், குருடனாக படைச்சிருப்பேன். ஒரு தாப்பனை மிதிச்சவன நொண்டியாக படைச்சிருப்பேன். அண்ணன் இல்லைன்னா திருத்தரா பிச்சை எடுப்பான். நீ வரக்கூடாது. ஏன் சாமி வரக்கூடாது? நீ அதிகரதனுக்கு மகளாக பிறந்தையே, மகரமனை கொண்டு வந்தால் என் மகளை கெடுத்துரும்னு சொன்னானே. நான் என்ன சங்கடப்பட்டு வந்தேன். நான் வரம் கொடுக்க போகும்போது நீ வரக்கூடாது அம்மான்னார். சுவாமி உங்கள் வார்த்தை எதுவும் மதியாமல் நான் எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டேன், நான் வருவோம்டார். அதெல்லாம் பெட்ட பண்ணும். ஐயா சித்திர புத்திரரும் ஆண்டவானும் பகவானும் நந்தி நல்ல வாகனத்து தாரேகா புறமதியில் தர்க்கம் செய்த தவமும் வந்து வில்லுக்காரன் சுற்றி பிடிச்சிருக்கான். அவர் வார வார்த்தை இதுதான். தார்காவனத்தில் வந்து தர்க்கா செய்த தவம் பொறுமையா, உனக்கு என்ன வர வேணும் பாட்டர்? சாமி பொண்ணு இருக்குது, பொருள் இருக்குது, நாடு இருக்குது, எல்லாம் இருக்குது. எனக்கு குழந்தை வர வேணும் சுவாமிங்க. பேங்கில் பணம் பட்டதான் பணம் எடுக்கலாம். வரும்போது உடனே குழந்தை கொடுத்துருவாரா? கொடுக்க முடியாது. சித்திரபுத்திரரே அவன் கணக்கெடுத்து பாருமுண்ணா. என்ன வாசிக்கான் சித்திரபுத்திரா? ஐயா அத்தார்க்கு நூட கணக்காதியிலே மின்னும் ஒரு பிறவிலாதான் மரவேடனா ஆண்டதுண்டு. ஆண்மானை கொண்டதினால் பெண்மான் கொடுத்த சாமம் தர்க்கனுக்கு இன்னொரு பிறகில் 56 தேசத்துக்கு அரசனா வாழ்வான். ஆனால் மலடனா போக்குடம்ட்டான். அவன் கணக்கில் பதிஞ்சிருக்கு. இன்றைக்கும் நம்மளும் பேசினாலும் நல்ல வார்த்தை பதியாது கைலாசத்தில், கெட்ட வார்த்தை உடனே பதிஞ்சிடும். அப்படியே இந்த வரத்தை வாங்கி கொண்டு பார்த்தா பார்வதி நாங்கள் 2 பேரும் சாக போகிறோம். இந்த குழந்தை வரத்தை எங்களுக்கு தராமல் இந்த காரகத்தை நாங்கள் வாழலாமா ஐயா? இன்னும் நாங்கள் நாட்டுக்கு போகலாமா? நாங்கள் இந்த தவத்திலே இறக்க போகிறோங்க. பகவானே ஒரு உயிருக்காக 2 உயிர் சாக போகிறானே, இது உங்கள் படைக்கு நியாயமா? அப்படி கேட்கும்போது என்ன சொல்றார்? கைலாசத்திலிருந்து வரும்போது எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டோம் என்று, என்னைக்கு மறுவார்த்தை சொல்ல மாட்டோம் என்று சொன்னே பார்வதி. இப்போ பிள்ளை இல்லா தர்க்கனுக்கு குழந்தை வர கொடுக்கணும்னு சொல்லுதேனே, நான் எப்படி அம்மா கொடுக்குது? ஆண்டவா அவனுக்கு குழந்தை வரை கொடுக்கலையானால் நான் அக்கினியை வளர்த்து அக்கினிக்குள்ளே இறங்கி நான் மாண்டு விடுவேன் பார்வதி சொல்லுதான். ஏ பார்வதி என்ன மதியாமல் சொன்னதினால் அந்த மகனதற்க ராசனுக்கு மகளா போய் பிறப்பதடி. சுவாமி ஒரு மானிடனுக்கு குழந்தை வரம் கொடுக்கணும்னு சொன்னதுக்கு என் மகளா போய் பிறக்க சொல்லிட்டேரு. என்னை அழைப்பது எப்போ? மன்னர் அழைக்க முடியுமா? நான் மன்னருக்கு மனைவியாக போக முடியுமா? என்னை எப்போ அழைக்க வர போறேன்னா, நீ தர்க்கன் கோட்டையில் பிறந்து வளர்ந்து அங்கே 56 அரசர்களும் பெண்டார வடிவத்தில் அரசர் ஒன்று கல்யாண கொலம் பண்ணுவான். நான் பண்டார வடிவத்தில் வந்து அழைக்க வரவிட்டார். அதே மாதிரி பார்வதி பிறந்திருக்கா, குழந்தை வர தந்தால் அரமனைக்கு போகலான்ட்டான். அப்போ தான் அந்த பெட்டை போடணும். ஐயா சிப்பு நல்ல குடம் எடுத்து தாரிகா அவள் குழந்தை இல்லா வாட்டத்தில் தாமரை போய்க்கு போகிறான். ஒரு பெண் குழந்தை குழந்தை கிடைச்சானா தனிமணம் தருமே அப்படின்னு தண்ணிக்கு போகிறான். பார்வதி வந்தால் கண்ணபெருமானை வர சொன்னால் செந்தாமரை பூத்தா அந்த பூ அருகில் நடு சென்றில் தான் அவன் சொன்னான். தப்பில் நடு ஆள் இறங்காத தெப்பத்துக்குள்ளே வந்து குழந்தையா பிறந்துட்டா. தெப்பாயில் குழந்தை சத்தத்தை கேட்டான். ஆகா ஒரு குழந்தை சத்தம் கேட்க நீ 2 பேர்களும் கரையிலேருந்து தவிச்சோட கையாந்த அலையடித்து வருகும் செய்ய குழந்தைய கண்டா குழந்தைய எடுத்தா வளர்த்தா அரமனையில் பேர் கொடுத்தா இதெல்லாமா வளர்த்து வரான். அப்படி வளர்த்து வரும்போது இந்த இந்த ஆண் வாரத்து இல்லாத இடத்துல பெண் வாரத்துக்கு சொத்து இருக்குன்னு போவாங்கல்லாம். இது மாதிரி அகனி 56 அரசர்களும் பார்வதி இந்த பிறந்திருக்கும் போது எப்போ ஏற்பட்ட அழகச்சேரியா இருப்பா. மன்னர்கள் பூராவும் பெண் கட்டு வரான். அப்போ தான் சொன்னா பார்வதி, அப்பா மன்னர்களை பூரா வரவழைச்சிட்டீர்கள்,
பாண்டிய நாட்டு மன்னருக்கு பல்வரதை காணாது. ஒவ்வொரு மன்னர்களுக்கும் ஒரு குறை உண்டு.